ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மை டிரான்ஸ்கிரிப்ஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பற்றி ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். இதில் என்னென்ன ஒர்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 100% ஹியூமன் தான். இதில் வந்து ரோபோட்டிக்ஸ் எதுவும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. மினிமம் ரிவார்டு பார்த்தீங்கன்னா சாலரி சென்ட் வந்து கொடுக்குறாங்க. அக்யூரசி பார்த்தீங்கன்னா 99% இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது என்ன லாங்குவேஜ் நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. கீழே இது வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட்டிருக்காங்க. வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், போட்காஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், மார்க்கெட் ரிசர்ச், ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன், மோனோலிங்குவல்ங்கிறது ஒன்லைங்க. இப்போ வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகாடமிக் ஸ்டடி எடுப்பாங்க. அதில் வந்து மியூசிக் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக அந்த வேலைலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் என்ன ரேட்டெல்லாம் இவங்க வந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஆடியோ மீட்டுக்கு வந்து மினிமம் வந்து 70% வாங்குறதா போட்டிருக்காங்க. இதை ரெவ்.com கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50% வரைக்கும் கம்மியாக தெரியுது. ஜிஎம்ஆர் வந்து 1.25 வரைக்கும் வாங்குறாங்க. ஸ்கிரிப்பியும் வந்து 95% வந்து வாங்குறாங்க. ஸோ இது இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இதை லோவாக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் கால்குலேஷனு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் போகிறோம். அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து ஃப்ரீலான்சர் சைன் அப்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுவானே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஸ்கைப் ஐடி, செலக்ட் கண்ட்ரி, மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து டிக் பண்ணுவோம். அதில் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ். டார்கெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ரேட்டு வந்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்காம கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.20 கொடுத்துறேன். ஏன்னா மினிமம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அதுக்கேற்ற ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. நான் 20 சென்ட்டுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு பண்ணுறேன் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க. ஜென்ரல், மெடிக்கல், லீகல், பிஸ்னஸ், மார்க்கெட் ரிசர்ச், என்டர்டைன்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ ஜென்ரல் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் transcript.com அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை கொடுத்துடலாம். ஏதாவது மெம்பர்ஷிப்பு வந்து கொடுத்துருக்கீங்களா, அப்படியே வந்து அசோசியேட் ஆகிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அது மேண்டிட்டோரி தான். ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். அவர் அமேசான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் எந்த கம்பெனியாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரெசியூம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்து ஆகணும். ஒரு வேளை ரெசியூம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ரைட் எ CV ஃபார் ஆடியோ டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரெசியூம் வந்து வரும். அதை வந்து முடிச்ச ஃபில் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரெசியூம் எங்கே லொக்கேஷன் ஆகிருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோடய ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை கொடுத்தலாம். ஐ ஹாவ் செவரல் experience in audio transcription projects with 100% accuracy. I can handle many projects at the same time also. ஸோ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சின்னதாக கொடுத்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுங்க. ஓகே, வேர் டிட் யூ ஹியர் அபவுட் அஸ் டு சர்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் கொடுத்தலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்ப்போம். ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். He will reach out to your provider email. அதாவது நீங்கள் கொடுத்துட்ட இமெயில் வந்து நாங்கள் ரீச் பண்ணுவோம், மெயில் அனுப்புவோம்னு போட்டிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை மெயில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு உண்டான அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெக்ஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.